இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவர் இரட்சகராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ போய் சீலோவாம் குளத்தின் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்வை பிறக்கும் பொழுதே கண் பார்வையற்ற ஒருவரை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் பலவித அற்புதங்களை செய்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். ஒவ்வொருலையும் ஒவ்வொரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல செய்யும் பொழுது நீ போய் சீலோவாம் என்கிற ஒரு குளம் இருக்குப்பா, ஆண்டவர் ஏற்கனவே அவனுடைய கண்களில் சேரை பூசி அனுப்பி வைக்க, நீங்க போய் கழுவு, பார்வை கிடைக்கும். அவனை நம்பி விசுவாசத்தோடு கூட போறான். சில கண் பார்வையற்றவர்கள் வரும் பொழுது பார்வை அடைவீர்களாக சொல்லி கையை வைக்கிறார், பார்வை கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா செய்கிறார். உடனே பார்வை கிடைக்கவில்லை, மாறாக ஒரு காரியத்தை செய்ய முடிய சொல்கிறார். செய்யும் பொழுது அங்க அற்புதம் நடக்கிறது. தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒரே போல் இருந்தது இல்லை. அவங்களுக்கு செஞ்சாங்கள், அதே மாதிரி எனக்கும் நமக்கு செய்வார். அதில் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அவங்களுக்கு உடனே நடந்துச்சு, எனக்கு உடனே நடக்கலையே. அவங்களுக்கு உடனே ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு உடனே ஜெபம் கேட்கப்படவில்லையே. அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலையே. புலம்பினாலும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாய் செய்யும்படியா ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார், திட்டமிட்டு இருக்கிறார். அதன்படிதான் காரியங்கள் நடக்கும். போய் கழுவும் பொழுது அங்கு அவனுடைய விசுவாசம் அங்கு சோதிக்கப்படுகிறது. கீழ்ப்படுதல் அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. போய் கீழ்ப்படுகிறார், செய்து பார்க்கிறான். உடனே கண் பார்வை அடைந்த உடனே சந்தோஷமாய் திரும்பி வாரான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஊழியக்காரர் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு அந்த ஜெப வேலையிலே கண் தெரியாத ஒரு மனிதனும் அங்கு இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பேரை சொல்லி, இந்த மாதிரி ஒரு மனிதன் இங்க இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய கண் பார்வை போய்விட்டது, கர்த்தர் உங்களுக்கு கண் பார்வை கொடுக்கிறார் என்று சொல்லி வெளிப்பாடு வருகிறது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஊழியரும் சொல்லுகிறார். முடிந்தவுடைய கண் தெரியாத மனிதன் வந்து பார்த்து, நான் என் பேர் தான் நீங்க சொன்ன பேரு, நான் தான், எனக்கு கண் தெரியவில்லை, ஆனால் நீங்க சொல்லியே எனக்கு கண் பார்வை கிடைக்கவில்லையே. அந்த ஊழியர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு போங்க, ஆண்டவர் சொன்னா நிச்சயமா செய்வார். எப்போ எப்படி அதெல்லாம் நாம் கேட்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பேசிவிட்டார், மீண்டும் நான் கண் பார்வை பெற்றுக் கொள்வேன் சொல்லியிருக்கிறார், எனக்கு அந்த கண் பார்வை கிடைக்கும் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். இந்த மனிதன் அப்படியே நம்பினார். என் ஆண்டவர் பேசியிருக்கிறார், தமது ஊழியக்காரன் மூலமாய் பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவரால் கண் பார்வை கொடுக்க முடியும். போறாரு. நடந்ததுன்னு தெரியுமா? வீட்டிற்கு போகிறார். போன உடனே கண் பார்வை பெற்றுக் கொள்ளுகிறார். சில காரியங்கள் உடனே நடக்கவில்லை என்று சொல்லி விசுவாசத்தை நாம் விட்டுவிட முடியாது. ஏற்ற நேரம், குறித்த காலம் வரும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை சொல்லி வருத்தப்பட வேண்டாம். சொன்னதை அவர் செய்ய வல்லவர், திட்டம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, நீர் வாக்கு மாறாத தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், சொன்னதை செய்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் அநேக நேரத்தில் எங்கள் விசுவாசத்தில் குறைந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், என்ன செய்வதென்று சொல்லி தவிக்கிறோம். அப்படி அல்லாமல் உண்மையில் எங்கள் விசுவாசத்தை வைத்து நாங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறோம், உண்மையை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓட கிருபை கொடுங்க. இதனால சோர்ந்து போய், நம்பிக்கை இழந்து போய், விசுவாசத்தை விட்டு விலகி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் விசுவாசத்தில் அடுத்த எல்கைக்குள் கொண்டு வருவீராக, விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. துதிகனமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசத்தை எந்த சூழ்நிலை விட்டுவிட வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் காரியங்களை நடத்தி கொடுப்பார். நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.